ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க சார் நான் உங்க ரசிகன் ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க சார் நான் உங்க ரசிகன் ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடி இருந்த ஒருத்தர் கிச்சன் காட்டணும் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சரி இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். அமீர் அண்ணன் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்ப வேற எங்கன்னா போகணும்னு நினைச்சாங்க விமானத்துல பயணிகளா தான் வந்து போவாராம். ஆனா தளபதி வந்து ஏன் ஒரு விமானத்தை புக் பண்ணி அதுல போவாராம். அப்படிலாம் நீங்க தனியா நீங்க போயிட்டு வந்து இருந்தீங்கன்னா மக்களோட உங்களுக்கு தொடர்பு கனெக்ஷன் வந்து இருக்காது. உங்களை பிடிச்ச ரசிகரோ சரி இல்ல உங்க கட்சியில இருக்க தொண்டனோ சரி, நீங்க இந்த மாதிரி மக்களோட மக்களை பயணிக்கும் போது நீங்க இதெல்லாம் மாத்துக்கணே, நீங்க இதெல்லாம் பண்றது பிடிக்கலண்ணே, நீங்க இதெல்லாம் பண்றது நல்லா இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தனியாவே போயிட்டு தனியாவே வந்துன்னு மக்களோட தொடர்பு இல்லாம நீங்க தனியாவே இருந்தீங்கன்னா அப்ப எப்பதான் மக்களோட மக்களா இருக்க போறீங்க? மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட குறைகளை எப்படி நீங்க கேட்க போறீங்க? அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாப்புல. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு தெரியும் விஜய் யாருன்ட்டு, விஜய்க்கு தெரியும் மக்கள் யாருன்ட்டு, அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்ட்டு. நம்ம எதுவுமே பண்ணாம இந்த மக்கள் நம்மளுக்கு இவ்வளவு பண்றாங்க, நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சதுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் பண்ணணும்ட்டு விஜய்க்கு தெரியும். சரிங்களா? எனக்கு என்ன விஜய் என்னை பத்தி குறை சொல்றவங்க எல்லாம் குழந்தைத்தனமா சொல்ற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.